தோ ராஜு இஸ் எமோஷனலி ஸ்ட்ராங் பட் ஹீ கிவ்ஸ் அப். ஸோ ராஜு என்னதான் எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் வந்து விட்டு கொடுத்துட்டானா வேணான்ட்டு. சரிங்களா? ஸோ என்ன ஸ்டாட்டிக் கிராமர்னா தோ கூட எப்போதும் எட்டு தான் வரணும். சரிங்களா? ஸோ இங்க பட்டு வரக்கூடாது. இங்க என்ன வரணும்? எட் ஹி கிவ்ஸ். அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுத்துட்டான். ஸ்ட்ராங்கா இருந்தா விட்டு கொடுக்க கூடாது தானே, ஆப்போசிட்டா சொல்றாங்க. சில பேர் நினைக்கலாம் தோ வந்தா நமக்கு இங்க கன்ஜெக்ஷனே தேவையில்லைன்னு. எஸ், அதுவும் உண்மைதான். சரிங்களா? தோ வந்தா இந்த எட்டு இல்லாம தோ ராஜு இஸ் எமோஷனலி ஸ்ட்ராங் ஹீ கிவ்ஸ் அப் அப்படியும் வரலாம். ஆனா சில டைம் நமக்கு இப்ப எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா எப்படி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டுன்னு கொடுத்துட்றாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சரி தோ கூட தான் கன்ஜெக்ஷனே வரக்கூடாது, இங்கதான் எரர் ஸ்பாட்டிங் இருக்குன்னு இப்ப இந்த டின்னு வச்சுங்களேன், டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இது நோ எரரா வரும். சரிங்களா? ஸோ சில டைம் பட்டுன்னு கொடுத்து சரி பட்டு ஆனால் அந்த மீனிங்ல வச்சு பார்ப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோ கூட எட்டு தான் வரணும். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு எட்டு வராட்டியும் நமக்கு தப்பு கிடையாது. ஆனா ஏதாச்சும் ஒரு கன்ஜெக்ஷன் போடணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா எட்டு தான் போடணும். சரிங்களா?